அண்மை செய்தி. பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடலூர் முதுநகர் பகுதியில் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை பிரச்சாரம் செய்தார். இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். எந்தெந்த பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க கூடிய காரணம் என்ன? கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாஜக கூட்டணியில பாமக சார்புள்ள இயக்குனர் தங்கர் பச்சன் போட்டியிடுறாரு. இன்னைக்கு தங்கர் பச்சனை ஆதரிச்சு கடலூர் முதுநகர் பகுதியில பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அதாவது சிறந்த வேன்ல இருந்து இந்த பிரச்சாரமானது நடைபெற்றது. இதற்காக தான் தற்பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலை, இயக்குனர் தங்கர் பச்சன் உள்ளிட்ட 5 பேர் மீது கடலூர் முதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது பார்த்தோம், இன்னைக்கு அவர் அண்ணாமலையோட ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிதம்பரத்துல மட்டுமே பிரச்சாரம் இருந்தது காலையில. இவங்க திடீர்னு சொல்லிட்டு கடலூர்ல ஒரு இடத்துல எங்களுக்கு பிரச்சாரம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறதுக்கு தற்போது இந்த பிரச்சாரமானது நடைபெற்றது. அதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனுமதி இல்லாமல் தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தியதற்காகவும் மேலும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் 2 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான், பாஜக மற்றும் பாமகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.